டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன், ரவி, அதர்வா நடிப்பில் பராசக்தி நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. எப்படி பாக்குறீங்க இந்த ஜனநாயகனுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ எதிர்ப்புகள்? ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் வந்து எதிர்ப்பு கிடையாது. தளபதி விஜய் அவர்களோட அரசியலுக்கும் சேர்த்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்வினை தான். எனக்கு ரொம்ப பர்சனலாக அவ்வளோ எமோஷ்னலாக வாய்ஸ் மெசேஜ்லாம் போடுறாங்க. நான் வருமா, நாங்களாம் ரொம்ப வெயிட் பண்ணுறோம், அண்ணனை கடைசியாக தேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறோம், அவ்வளோ எமோஷ்னலாக பேசும்போது நமக்கு சரி இவ்வளோ பேரை கஷ்டப்படுத்தி இவங்க ஒரு அரசியல் பண்ணோமா. அந்த ஆளுமை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விஜய்க்கு அந்த அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இல்லை, ரொம்ப நாளாகவே இந்த அழுத்தத்துக்கு அவர் உள்ளாக்கப்பட்டு தான் இருக்கார். சரி, இன்னைக்கு நேற்று இல்லை, நம்ம மெர்சல் படத்துலேருந்து நம்ம இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த சமயத்தில் இந்த அரசியல் சூழலில் இந்த படம் வரும்போது இந்த படம் பேசக்கூடிய அரசியல் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துடும். அந்த பயத்தில் இவங்க கொடுக்குற இந்த டார்ச்சர் தான் படத்துக்கு இன்னும் பூஸ்ட் ஆகுது. ஓகே, இவங்க நார்மலாக விட்டுருந்தா கூட ஓகே கடைசி படம் நம்ம வந்து எமோஷனலாக தளபதி போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வெறியா மாறிடுச்சு. இந்த நெருக்கடிகள் மூலமா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? அடிபணியை வைக்கணும்னு நினைக்கிறாங்களா? அது நடக்குமா? இது ரொம்ப நாள் முயற்சி. அவர் என்னைக்கு அரசியல் களத்துக்கு வந்தாரோ அப்போ இருந்து ஒரு பக்கம் இவர் வரவே கூடாதுன்னு ஒரு முயற்சி போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இவர் எப்படியாவது நம்ம பக்கம் வலிச்சணும்னு ஒரு முயற்சி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு முயற்சிக்கும் டாட்டா காட்டிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்துக்கு மட்டும் ஒரு மாதிரி நெருக்கடிகள் கொடுக்கல, பராசக்திக்கும் இழுத்து இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க யூஏ சர்டிஃபிகேட். உங்களோட சென்சார் போர்டு இயங்கக்கூடிய அந்த தலைமையின் கீழே இருக்கிற ஆட்கள் வந்து முழுக்க எதிர்க்க வேண்டிய ஒரு படமா பராசக்தி தான் இருந்துருக்கும். ஆனால் ஏன் நீங்கள் இது டார்கெட் பண்ணீங்க? இல்லை, அந்த படத்துக்கும் நாங்கள் 16க்கும் மேற்பட்ட காட்சிகளை வந்து நீக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முழுக்க உங்கள் அரசியலுக்கு எதிரான படம் அது. இது வரைக்கும் அந்த விஜய் படங்கள்லேயே அந்த கலெக்ஷன் அப்படின்றது எங்கே போய் நிற்க போகுது ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும்? தளபதியோட ஹையஸ்ட் கலெக்ஷன்ன்றது வந்து 670 crores நம்ம லியோ தான். இது எனக்கு தெரிஞ்சு போய் இது 1000 கோடியை தொடர முதல் படமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களோட அடுத்த கட்டமாக என்ன இருக்க போகுது? ஒருவேளை இந்த படம் இல்லை நாங்கள் வெளியிடவே மாட்டோம் அப்படின்னு அவங்க சைலன்ஸ் சொன்னால், ஒரு அரசியல் புரட்சிக்கு முன்னாடி ஒரு ஜனநாயகன் புரட்சி வெடிக்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இயக்குனர் தமிழ் குமரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கும், வருத்தத்தோடையும் இருக்கும். ஜனநாயகன் இன்னும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நாளில் படம் ரிலீஸ் ஆகி படம் எப்படி இருக்குது, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு வருத்தம் தான். எப்படி பார்க்குறீங்க இந்த ஜனநாயகனுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ எதிர்ப்புகள்? ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் வந்து எதிர்ப்பு கிடையாது. தளபதி விஜய் அவர்களோட அரசியலுக்கும் சேர்த்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்வினை தான். ஓகே, ஏன்னா இவர் சினிமாவில் பேசக்கூடிய அரசியலை தாண்டி களத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடியே அவர் படங்களுக்கு இந்த மாதிரியான பல எதிர்ப்புகள் வந்திருக்கு. அந்த எதிர்ப்புகள்லாம் சந்தித்து தான் அவர் ஒரு இடத்துக்கு வந்து நின்றுருக்கு. இது கடைசி படம். இந்த படத்துக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது ஆக்சுவலாக. இது ஆஸ்பர் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டு அந்த குழுட்டெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஏன் இது இவ்வளோ வாண்டடாக இவ்வளோ வெளிப்படையாக ஒன்று பண்ணணுமா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் எதெல்லாம் ஜென்ரல் பாடியாக நீங்கள் கொண்டு வந்தீங்களோ அதெல்லாம் வச்சு ஒரு அரசியல் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. இல்லை, அவங்க சொன்னக்கூடிய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருந்தா சென்சார் போர்டில் வந்து டிசம்பர் 5 அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்படுறோம். எங்கே பிரச்சனை தொடங்குதுன்னு நினைக்கிறீங்க? ஜனநாயகனுக்கு எங்கே ஆரம்பித்து எந்த விஷயத்தை அவங்க பெரிதளவில் கையில் எடுத்திருக்காங்க? இல்லை, இது வந்து பொதுவாகவே வந்து தளபதி அவர்கள் வந்து அவர் படங்களில் ஏதோ ஒரு விஷயத்த அரசியல் கருத்தை மக்களுக்கு சொல்லணும்னு நினைப்பார். நடக்காத விஷயங்கள்லாம் சொல்ல போகிறதே கிடையாது. நம்ம சமகாலத்தில் என்னென்னலாம் நம்ம சமூகத்தில் சந்திக்கிற பிரச்சனைகளை அவர் பட வாயிலாக பேசுகிறது தான் அவரோட வழக்கமாக இருக்குது. ஸோ அதுபோல் இதில் மத அரசியலையும் மனிதர்களை பிரித்தாளக்கூடிய அரசியலையும் ஒரு சின்னதாக ஒரு டச் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள்
கட் பண்ணுறது நல்லது தான். ஓகே, உங்களுக்கு எது எதெல்லாம் நெருடலாக இருக்கோ அதை சொல்கிறீங்க, கட் பண்ணி ரீசப்மிட் கொடுக்கும்போது நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறது தானே உங்கள் வேலை. நீங்கள் சொல்லிட்டீங்க, படம் பார்த்தீங்க, கரெக்ஷன் சொன்னீங்க, கரெக்ஷன் முடிச்சு உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஆஸ் பர் ரூல் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும். ஏன் நிறுத்துனீங்க? இதுதான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. படம் வந்து ஒரு சின்ன படமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஓகே, இது வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட்டு கொண்டு உலக அளவில் மக்கள், தமிழர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு. எனக்கு ரொம்ப பர்சனலாக அவ்வளோ பேர் அவ்வளோ எமோஷ்னலாக வாய்ஸ் மெசேஜ்லாம் போடுறாங்க. நான் வருமா, நாங்களாம் ரொம்ப வெயிட் பண்ணுறோம், அண்ணனை கடைசியாக தேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறோம், அவ்வளோ எமோஷ்னலாக பேசும்போது நமக்கு சரி இவ்வளோ பேரை கஷ்டப்படுத்தி இவங்க ஒரு அரசியல் பண்ணமான்னு தான் நம்ம கேட்க வேண்டியது. அதான் அந்த படத்தையும் தாண்டி இது விஜய் அவர்களுக்கு வச்ச டார்கெட்டா? வழக்கமாக இதானே நடக்கும். இந்த முறை என்ன அழுத்தம்னு நினைக்கிறீங்க? அரசியல் அழுத்தம் தானே எப்போவுமே வரக்கூடியது தான். இல்லை, இது வந்து சென்சார் போர்டு அப்படின்றது யாருக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு கிளை அப்படின்றது தெரியும். ஸோ அவங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும் பொழுது இதை இங்கே இருக்கக்கூடிய அரசியலாக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அதையும் மீறின ஒரு அரசியல் தானே இது பண்ணுது. இப்போ அந்த ஆளுமை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விஜய்க்கு அந்த அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இல்லை, ரொம்ப நாளாகவே இந்த அழுத்தத்துக்கு அவர் உள்ளாக்கப்பட்டு தான் இருக்கார். சரி, இன்னைக்கு நேற்று இல்லை, நம்ம மெர்சல் படத்துலேருந்து நம்ம இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். இவர் வந்து ஒரு பொது கருத்தை பேசும்போது இன்னும் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது. இப்போது ஒரு விஷயத்தை வந்து ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போனோம்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் தளபதி வாயிலேருந்து ஒரு விஷயம், ஒரே ஒரு வார்த்தை வந்ததுன்னா அது சின்ன குழந்தை வரைக்கும் போய் சேருது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. என் சின்ன பையன், அவனுக்கு வந்து ஒரு 3 வயசு அவனுக்கு. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் பாட்டு ஏதோ பேசிட்டு விளையாடிட்டு இருக்கான். என்னடா பண்ணுறான் அவன், ஏதோ பேசுகிறான், என்ன பேசுகிறான்னு பார்த்தா அவன் பாட்டு விளையாடிட்டு திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி அவன் விளையாடிட்டு இருக்கான். நான் இப்போ திமுகவை வந்து குறை சொல்லியோ அவர் இது அந்த சின்ன குழந்தை வரைக்கும் இவர் சொன்ன ஒரு வார்த்தை போய் சேர்ந்துருக்கு. அவனுக்கு தெரியவே தெரியாது திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. ஆனால் இவர் சொல்கிற வார்த்தை அந்த சின்ன குழந்தைகிட்ட போய் சேருதுன்னா அப்போ இவரோட இந்த பவரை வந்து இவங்க பார்த்து பயப்படுறாங்க. இவர் சொல்லக்கூடிய கருத்து வந்து எல்லாரையும் போய் சேர்றதுனால இவங்களுக்கு ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இப்போ இந்த சமயத்தில் இந்த அரசியல் சூழலில் இந்த படம் வரும்போது இந்த படம் பேசக்கூடிய அரசியல் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துடும். அந்த பயத்தில் இவங்க கொடுக்குற இந்த டார்ச்சர் தான் படத்துக்கு இன்னும் பூஸ்ட் ஆகுது. ஓகே, இவங்க நார்மலாக விட்டுருந்தா கூட ஓகே கடைசி படம் நம்ம வந்து எமோஷனலாக தளபதி போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வெறியாக மாறிடுச்சு. நீங்கள் பண்ணுறீங்களா, பண்ணுங்க. இப்போ நான் பொங்கல் தானே, உங்களுக்கு தான் பொங்கல்லாம். பொங்கலுக்கு வந்தால் ஓகே இவ்வளோ கலெக்ஷன், ஒரு 10 நாள் எவ்வளோ கலெக்ஷன். தளபதி எப்போ வந்தாலுமே ஒரு 15 நாளைக்கு அவருக்கு தான் கலெக்ஷன். ஓகே, வெறித்தனமாக பார்க்க போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் இதை நம்ம எழுதி வச்சுக்கலாம். இல்லை, இந்த படத்துக்கு அதிகமான ஸ்க்ரீனிங் வந்து குறைக்கிறதுக்கு தான் இங்கே பராசக்தி அப்படின்னு ஒரு படம் வருது. மற்ற இடங்கள்லையும் அதோட வசூலை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னதே தான் நிறைய ரசிகர்களும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அது வரைக்கும் திரையரங்குக்கு போக மாட்டேன். இந்த முடிவெல்லாம் ஏன் இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறாங்க, ஏன் இதனால அப்படின்னு? ஒரு பயம் தானே. இப்போ ஒரு பொலிட்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயம் தானே எல்லாமே. ஓகே, ஆனால் உங்களை மாதிரியான நிறைய பேருமே அவர் படம் வந்தால் தான் நாங்கள் போய் பார்ப்போம், அது வரைக்கும் தேட்டருக்கே போக மாட்டோன்னு முடிவு எடுத்திருக்காங்களே, அது இல்லை அது காரணம் வந்து இன்னைக்கு பொது ஜனத்தோட ஒரு மனநிலை என்னவா இருக்குன்னா, தேட்டருக்கு போனால் அது ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கணும். ஏன் அப்படின்னா டிக்கெட் ரேட்டுமே ஒரு தேட்டருக்கு போனால் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து ஒரு ஃபேமிலி வந்து படத்துக்கு போனால் ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் செலவாகுது. ஒரு 10 பேர் போனாங்கன்னா அந்த ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு சின்ன படத்துக்கு பண்ணுமான்ற ஒரு இது எல்லாருக்குமே இருக்குது. அதனால் அவங்க எல்லாம் வெயிட்டிங். ஒரு பெரிய படம் வரும், தளபதியோட படம் வரும், இப்போ சூப்பர் ஸ்டாரோட படம் வரும், இந்த மாதிரி பெரிய ஆட்களோட படங்களுக்கு வெயிட்டிங்கு. இப்போ இந்த ஃபெஸ்டிவலுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் அது நெருங்கும் போது நீங்கள் அதை தடுக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ அது என்ன ஆகிடுன்னா அந்த வெயிட்டிங் வந்து வெறியாக மாறுது. ஓகே அப்படியா, சரி வாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ நாங்கள் அந்த அளவுக்கு இறங்கி செய்கிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஓகே, நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்துருப்போம். இப்போ 10 வாட்டி 15 வாட்டி பார்க்க போகிறாங்க ஒரு வருஷம். அதான் இது வரைக்கும் அந்த விஜய் படங்கள்லேயே அந்த கலெக்ஷன் அப்படின்றது எங்கே போய் நிற்க போகுது ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும்? தளபதியோட ஹையஸ்ட் கலெக்ஷன்ன்றது வந்து 670 crores நம்ம லியோ தான் லாஸ்ட்டாக. இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த வாட்டி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா நிறைய படங்கள் இருந்தது காம்படிஷனுக்கு, நீங்கள் அதை ஃப்ரீ பண்ணி விட்ருக்கீங்க. அப்போது இது 1000 கோடியை தொடர முதல் படமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அவ்வளோ டிமாண்டிங் இருக்குது. டிக்கெட் டிமாண்டிங்கு அவ்வளோ இருக்குது. நமக்கு தெரிஞ்சவங்க தான் சென்னை செங்கல்பட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அவரெல்லாம் என் ஃபோனே எடுக்கல, என் ஃபோனே எடுக்கல, டிக்கெட் கேட்க போகிறேன்னு. ஓகே,
அவ்வளோ க்ளோஸான ஆட்களாலே முடியல, ஹேண்டில் பண்ண முடியல டிக்கெட்டோட அந்த டிமாண்டிங்க. இப்போ கேன்சலேஷன் அவ்வளோ பெரிய ரெக்கார்டு பண்ணுது. இப்போ அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது முதல் 1000 கோடி படமா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நீதிபதி சொல்றாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக சென்சார் போர்டு அந்த குழுவின் தலைவர் பண்ண விஷயம் நியாயமானது அல்ல, வந்து எல்லை மீறி இருக்காரு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. யூஏ இன்னைக்கு வழங்கிடணும், நீங்க அந்த சர்டிஃபிகேட் நீங்க வழங்கணும்னு ஒரு நீதிபதி சொல்லியுமே சென்சார் போர்டில் வந்து மறுபடியும் மேல் அப்பீல் போறாங்க. இது எங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட படமே ரிலீஸ் ஆகாம முடக்கணும்னு பாக்குறாங்களா? அதுதான் அவங்களோட டார்கெட். ஓகே, இந்த இந்த அரசியல் சூழல்ல இப்படி ஒரு படம் வந்தா அவங்களை இது பெருசும் பாதிக்கும்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம ஆளும் அரசு தமிழ்நாடு அரசை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பராசக்தின்னு ஒரு கிளாஷ் விட்றாங்க. அதை வந்து யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரைலர் வந்து ஆடாக போட்டு கவுண்ட் ஏற்றுறதெல்லாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் இப்போது சிவகார்த்திகேயனுக்கெல்லாம் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போது ஒரு சினிமா துறையில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எப்படி அதை கவுண்ட் ஏற்றுறீங்க அப்படிங்கிறது. இப்படி ஒன்று பண்ணி அந்த மனுஷன் பேரை கெடுக்கணுமா நீங்கள்? அந்த முயற்சி ஜெயிக்குமான்றது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஓகே, அவ்வளோ வன்மை என்ன அவர் மேலே? அவர் என்ன பண்ணிட்டார் உங்களன்றது தான் நமக்கு என்ன. ஏன் ஒரு ஒரு மனுஷன் ஒரு நல்லது செய்யணும்னு ஒரு அரசியல் களத்துக்கு வர்றது உங்களை ஏன் அவ்வளோ பாதிக்குது? எங்கேயுமே உங்களை வந்து அவர் வந்து தனிப்பட்டு தாக்குறது கிடையாது. ஆனால் நீங்கள் அவரை தனிப்பட்டு தான் தாக்குறீங்க, அவரோட பர்சனலாக தான் பேசுகிறீங்க. உங்களை அவர் ஏதாவது ஒரு இடத்துல பர்சனல் பேசியிருப்பாரா? மரியாதை குறைவாக பேசியிருப்பாரா? மத்திய அரசியல்னு சொல்கிறேன், மாநில அரசியல் சொல்கிறேன், உங்கள் 2 பேரையுமே வந்து அவர் மரியாதை தான் அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் ஏன் அவர் அவ்வளோ வன்மத்தோட இது பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இங்கே ஒரு மாற்றம் நிகழ்ந்துரும் அப்படின்ற பயம் உங்களுக்கு ஏன் அவ்வளோ பெருசாக இருக்குது? ஓகே, மாற்றம் வரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். இல்லை, நேஷனல் செக்யூரிட்டியோட சம்திங் அதோட சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஜி அலுவலகம் வெடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அவங்க சைட்லேருந்து தரப்புலேருந்து வந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாமா அவங்க ப்ரொடக்ஷனில் எடுக்காமல் இருப்பாங்க? இதெல்லாம் ஆபத்து, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு பொழுது அவங்க கண்டிப்பாக எடுக்க தானே செஞ்சு. கண்டிப்பாக இவங்க சொன்ன எல்லா கரெக்ஷன்ஸையும் அவங்க முடிச்சு பண்ணியிருப்பாங்க. இது ஒரு வேலை, இது இஷ்யூவாக இருக்குது அப்படியா தெரியாமல் கூட நான் அன்நாலேஜபிளாக கூட சில விஷயம் நடக்கும். செட் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று நடக்கும், அது நம்மளை தாண்டி தான் போகும். அது ஓகே அப்படியா நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி கட் பண்ணி கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களோட நோக்கம் அது கிடையாது. இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், இதெல்லாம் அவங்களோட நோக்கமே கிடையாது. தளபதிக்கு பிரச்சனை கொடுக்கணும். இந்த நெருக்கடிகள் மூலமா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? அடிபணியை வைக்கணும்னு நினைக்கிறாங்களா? அது நடக்குமா? இது ரொம்ப நாள் முயற்சி. அவர் என்னைக்கு அரசியல் களத்துக்கு வந்தாரோ அப்போ இருந்து ஒரு பக்கம் இவர் வரவே கூடாதுன்னு ஒரு முயற்சி போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் இவர் எப்படியாவது நம்ம பக்கம் வலிச்சணும்னு ஒரு முயற்சி போயிட்டுருக்கு. இப்போ இந்த 2 முயற்சிக்கும் டாட்டா காட்டிகிட்டு இருக்காரு. இந்த 2 முயற்சிக்கும் வேணவே வேணாம், நான் மக்களை நம்பி வரேன், மக்களுக்காக வரேன், நான் தனியாக ஒரு ட்ராவல் எடுத்துக்கிறேன், உங்கள் யாரோட இதுவுமே எனக்கு வேணான்னு அவர் நிற்கும் போது இப்போ இவங்களால ஏற்றுக்க முடியல. அது எப்படி நீ வந்து தனியாக வந்து சாதிச்சிரியா? நாங்கள் விட்டுருவோமா? விடவே மாட்டோம். ஒன்று இந்த பக்கம் வா, இல்லை அந்த பக்கம் போ, நடுவில் நின்னா பிரச்சனை தான் அப்படின்னு. நான் நடுவில் நின்று அடிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க நிற்கிறேன். சரி, ஒரு இயக்குனராக உங்களுக்கு தெரியும் சென்சார் போர்டில் என்ன நடக்குது, அங்கே என்ன விஷயங்கள் பேசுவாங்க அப்படின்றது. ஆனால் ஏன் தமிழ் பிரபலங்கள் நிறைய பேர் அதை வெளிப்படையாக விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல? ஜெயம் ரவி, அதாவது ரவிமோகன், அதுக்கப்புறம் சிலம்பரசன், கார்த்திக் சுப்பராஜ், இந்த மாதிரி சிலர் தான் எனக்கு தெரிஞ்சு விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் சினிமா பிரபலங்கள் விஜய்க்கு ஆதரவாக பேச தயங்குறாங்க? இல்லை, நீங்கள் இதை வந்து இப்படி பார்க்குறீங்க, நான் இந்த பக்கம் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி தளபதி அவர்களுக்கு வந்த பிரச்சனையில் இது வரைக்கும் இவங்க யாருமே குரல் கொடுத்ததில்லை. ஓகே, இவ்வளோ பேர் குரல் கொடுத்ததில்லை. இந்த டைம் தான் சிலர் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. அதுவே நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். ஏன்னா எல்லாரும் தயங்கக்கூடிய ஒரு இடம் இது. நல்லா தெரியுது இதில் வந்து ஒன்றிய அரசு இன்வால்வ் ஆகிருக்கு, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஏதோ ஒரு வகையில் இன்வால்வ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இவங்கெல்லாம் இப்போ குரல் கொடுத்துருக்கவங்களே தைரியமாக வந்து பேசியிருக்கிறது வந்து தளபதி மேலே அவங்களுக்கு இருக்க அன்பை காட்டுது. இன்னும் பல பேர் வருவாங்க. இது எந்த லெவலில் போக போகுதுன்னு தெரியல நமக்கு. இப்போ கோர்ட்டு வந்து சாதகமாக நமக்கு சொல்லியிருக்காங்கன்னும் போது பாசிட்டிவ் திங் தான் இதெல்லாமே. இப்போ சிம்பு வந்து பேசியிருக்காரு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனலாக நின்று இருக்காருல்ல, அவங்க வெளியே வருவாங்க இனிமேல் தான். ஓகே, இதுக்கு மேலே என்ன இருக்குது? இப்போ நம்ம கூட சக மனிதர், நம்ம கூட நடித்தவர், நம்மளோட ஆசான், நம்மளோட முன்னோடி, அவருக்காக நம்ம நிற்காம வேறு என்ன இருக்குன்னு வந்திருக்காங்கல்ல, அவங்கள வர வைப்போம் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த படத்துக்கு மட்டும் ஒரு மாதிரி நெருக்கடிகள் கொடுக்கல, பராசக்திக்கும் இழுத்து இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க யூஏ சர்டிஃபிகேட். அந்த படத்துக்கும் ஒரு ஜஸ்டிஸ் வேணும்னு அவங்களும் போராடினாங்க, அதுவும் லேட்டாக தான் கிடைச்சிருக்கு. இப்போ 2 படத்தையும் சமமாக தானே பார்க்குறாங்க சென்சார் போர்டு. ஆனால் அது கிடைச்சிடுச்சு இல்லை,
இப்போ இது வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கோ இல்லை சிவகார்த்திகேயனுக்கோ கடைசி படமா? கண்டிப்பா இல்ல கிடையாது. இல்ல இது ஆனா வந்து அவங்களும் போராடி தானே வாங்க வேண்டியதா இருக்கு. போராடி வாங்குறது அப்படின்னா இன்னும் சொல்ல போனா அது வந்து ஒரு இந்திய எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு படம். ஓகே. படம். அதை தான் நீங்க வந்து அவ்வளோ ஃபைட் பண்ணி பேன் பண்ணணும். ம். சரிங்களா? நீங்க உங்களோட சென்சார் போர்டு இயங்கக்கூடிய அந்த தலைமையின் கீழே இருக்கிற ஆட்கள் வந்து முழுக்க முழுக்க எதிர்க்க வேண்டிய ஒரு படமா பராசக்தி தான் இருந்திருக்கணும். ம். ஆனா ஏன் நீங்க இது டார்கெட் பண்ணீங்க? இல்ல அந்த படத்துக்கும் நாங்க 16க்கும் மேற்பட்ட காட்சிகளை வந்து நீக்க சொல்லியிருக்கோம். ம். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு முழுக்க அப்படின்றாங்க. முழுக்க உங்க அரசியலுக்கு எதிரான படம் அது. ஓகே. நீங்க கொண்டு வர அரசியலுக்கு எதிரான படம் பராசக்தி தான். இல்ல அதுதான் இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களே அதை நீக்கிறாங்க. ஜனநாயகனுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஜனநாயகன் இது பண்ணக்கூடாது? இப்போ புது கமிட்டி வச்சு அதை மறுபடியும் பார்க்கணும், இன்னொரு அமர்வில் உட்காந்து பார்க்கணும் அப்படின்றாங்க. அதுக்கும் ஒத்துழைப்பு தரமாட்டாங்களா? இல்ல ஜனநாயகன் ப்ரொடக்ஷன்லேருந்து இப்போ இல்ல. அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் இப்போ வரைக்கும் ஏற்பட்டிருக்கிறதா நினைக்கலாம்? முதல் நாள் வந்து எனக்கு இல்ல தெரிஞ்சு 50 கோடி இப்ப இருக்க லாஸ். லாஸ். ஓகே. இந்த டிக்கெட் கேன்சலேஷன்லேயே 50 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லாஸ் எல்லாம் தளபதிக்கு பெருசாக பாதிக்காது. இது படம் ரிலீஸ் ஆகும்போது அது ட்ரிபிள் மடங்காக போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இங்கே என்னன்னா இது ஜனநாயகன் படத்துக்கு வர பிரச்சனையா? ஓகே. அங்கே தான் நம்ம பார்க்கணும். பராசக்தி கூட படத்துக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து பராசக்தி படத்துக்கு வருது. ம். அந்த படத்தோட கண்டென்ட் பேஸ் பண்ணி வருது. ஆனால் ஜனநாயகனோட பிரச்சனை வந்து படத்துக்கான பிரச்சனை கிடையாது. விஜய்க்கான அது தளபதிக்கான பிரச்சனை. அவரை அட்டாக் பண்ணணும், அவரை முடக்கணும். அதை எதிர்த்து தான் நம்ம கேள்வி கேட்குறோம். ஓகே. ஒரு பர்சனல் வஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு அவரை வளரக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டு நீங்கள் அவர் அட்டாக்கு வரும்போது தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதாகுது. இப்போ நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த தமிழ்நாடு அரசியலுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அவரை தவற விட்டுறக்கூடாதுன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். அவரை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணி அரசியல் களத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கணும் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே. இப்போ சுற்றி எல்லாரும் வந்து ஒரு நல்லவனை வர விடாமல் தடுக்கிறீங்கன்னா அப்போ அந்த நல்லவருக்காக குரல் கொடுக்க சில பேர் வரதானே செய்வாங்க. அதை நீங்கள் தடுக்க முடியாது. இன்னும் நீங்கள் தடுக்க என்ன ஆகும்னா இது 1000 ஆகும், லட்சமாகும், கோடியாக மாறி தான் நிற்கும். அதான் என்னவா இருக்கும் அடுத்த கட்டம்? உங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும்? விஜய் அவர்கள் ரொம்ப அமைதியாக இருக்காரு, அவரும் ரொம்ப மனவேதனையில் இருக்கிறதாம் நிறைய நாங்கள் கேள்விப்படுறோம். உங்களோட அடுத்த கட்டமாக என்ன இருக்க போகுது? ஒருவேளை இந்த படம் இல்லை நாங்கள் வெளியிடவே மாட்டோம் அப்படின்னு அவங்க சைலன்ஸ் சொன்னால் என்ன பண்ண போறீங்க? அடுத்த கட்டம் என்னவா இருக்க போகுது? ஒரு அரசியல் புரட்சிக்கு முன்னாடி ஒரு ஜனநாயகன் புரட்சி வெடிக்கிற அளவுக்கு மாறிடும் அது. ஏன்னா இது விஜய் சாரோட போராட்ட களத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இது நடக்கும். ஆல்ரெடி பல ஊர்களில் வந்து உங்களுக்கு போய் கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. பப்ளிக்கே வந்து ஏன் நீங்கள் இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லி கோர்ட்டை அணுக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கோர்ட்டில் போயிட்டு கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து அவ்வளோ கொண்டு போக மாட்டாங்க. படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ பெருசாக போகாது. ஒரு வேலை போச்சுன்னா அரசியல் புரட்சிக்கு முன்னாடி ஒரு ஜனநாயகன் புரட்சி கண்டிப்பாக வெடிக்கும். மக்கள் திரண்டு வந்து ரோட்டில் நிற்பாங்க. இது நடக்கும். ஓகே. அப்போ அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்களோ? அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான்? இல்லை விஜய்க்கு அவப்பேர் இதனால ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இன்னொரு விஷயம், விஜய்க்கு இப்படிலாம் பண்ணால் அமைக்கிடலாம், கெட்ட பேர் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்களே. இப்போதான் எல்லாமே வந்து மக்களை வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சி மதிப்போட வெளிப்பாடு தான் இது. மக்கள் என்ன அவ்வளோவா தெரியாமல் இருப்பாங்க? முன்னாடினா நீங்கள் கொடுக்குறது தான் நியூஸ் எங்களுக்கு. இப்போ அப்படியா? இம்மிடியேட்டாக சுட ஃபோனில் பார்த்துடுறோம் நாங்கள் என்ன நடக்குது, சுற்றி நம்ம என்ன பண்ணுறாங்க, தளபதியை நீங்கள் எந்தெந்த சைட்லலாம் அட்டாக் பண்ணுறீங்க, அவரை எப்படிலாம் டார்கெட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டே இருக்கோம்ல. அப்போ எங்களுக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு. அவ்வளோ தெளிவாக மக்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன குட்டிக்காரணம் போட்டாலும் மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஓகே. அவங்க ரொம்ப தெளிவாக நீங்கள் என்னன்னா சரி ஓட்டு போட்டுறோம், நாங்கள் தளபதி வந்துட்டார் அவருக்காக ஓட்டு போடுறோன்னு இருக்கிறவங்கள நாங்களும் இறங்கி தளபதிக்காக பேசுகிறோம், நாங்களும் இறங்கி தளபதிக்காக சண்டை செய்கிறோம் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வரீங்க. இவ்வளோ தான் சிம்பிளாக நீங்கள் பண்ணுறது. ஒரு வந்து ஒரு சாதாரண புரட்சியை ஜனநாயகன் புரட்சியாக மாற்றுறீங்க. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அதை மாற்றாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே. எனக்கு தெரிஞ்சு சாதகமாக தான் அமைய அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா நம்மளுக்கு தெரிஞ்ச வட்டாரங்களே சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா 14ஆம் தேதி வெளியிட வாய்ப்புகள் இருக்கா? வெளிவர வாய்ப்புகள் அதுக்கு முன்னாடியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, மேல்முறையீடு போகிறாங்க. அது அவ்வளோ இப்போ இங்கே சொல்லிட்டாங்க இல்லையா? இது நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலி தளபதியே இவ்வளோ கஷ்டப்படுறாரு. இந்த படத்துக்கு கடைசி படம் அவருக்கு அவர் சொல்லுவார் இல்லையா, நண்பா நண்பிகள் தாண்டி குழந்தைங்க அவர் படத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேட்டது யூ சர்டிஃபிகேட்டு தான். ஏன்னா எல்லாரும் வந்து பார்க்கணும், குடும்பம் வந்து பார்க்கணும். இப்போ யூஏ கொடுத்தாலும் சந்தோஷம் தான், அதில் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் கீழே இருக்கவங்க பேரண்ட்டோட போய் பார்க்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அது நீங்கள் ஒழுங்காக கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக முடியும் அது. ஓகே.
இல்லைன்னா தளபதி வந்து ஒரு சைலண்ட் கில்லர் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சைலண்ட் கில்லர் அந்த மனுஷன். அவர் அமைதி பல விஷயத்த சாதிச்சிருக்கு, இன்னும் சாதிக்கும். இதுக்கு அவரோட காணொலியோ அவரோட அறிக்கையோ எதுவுமே வராமல் இருக்கே. ஒருவேளை எப்போ வரப்போகுது? விஜய் அவர்கிட்டருந்து வரக்கூடிய ஒரு ஸ்பீச்சாவோ வீடியோவாவோ இல்லை ஒரு அறிக்கையாவோ எதிர்பார்க்கலாமா? இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அவர் அரசியல் களத்தில் கரூர் மாதிரி சம்பவத்திலே சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள் தான். இது ஆக்சுவலி வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸோட தலைவலி தான் இது. அவர் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்காரு, ஒரு ஹீரோவாக இருக்காரு, கடைசி படமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து தளபதி ஏதாவது எதிர்பார்க்குறோம், பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் ஹவுஸோட இவங்க இவ்வளோ டார்ச்சரும் அவங்க தான் பாதிக்கும். இதுக்கப்புறம் எந்த ப்ரொடியூசரும் வந்து இவரை வச்சு படம் எடுக்கக்கூடாதுன்னு கொடுக்குற டார்ச்சர் தான் அது. அவரே கடைசி படம் டிக்ளேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ ஏன் இந்த பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு தெரில. இப்போ என்னன்னா அவரை நம்பி வந்தவங்க பாதிக்கப்படுறாங்க. அதை தான் அவரால் ஏற்றுக்க முடியாது. அதுதான் அவருக்கு ஒரு மன வலியை கொடுக்கும். இப்போ அதுக்காக அவர் வந்து சில விஷயங்கள் பண்ணுவார். பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். கண்டிப்பாக பண்ணுவார். ஓகே, அடுத்தடுத்த அமர்வில் என்னென்ன விஷயங்கள் வெளியே வருது அப்படின்றத நிறைய விஷயங்கள் பேசும். ரொம்ப நன்றி. நன்றி. இன்னும் நேச்சலான செய்தி விழுந்து எடுப்பிறாங்க. நன்றி, வணக்கம்.